வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர காணொலி இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். இப்போ விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்க கட்சியில் செயற்குழு தீர்மானம் இது இதோட நிற்குமா? ஏன்னா டே டு டே பேசிஸில் கூப்பிட்டுட்டு இருந்த பாஜக அல்லது அதிமுக நேரடியாகவும் சிலர் கூப்பிட்டுருந்தாங்கன்னும் போது அதற்கான பதிலாக இது நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை எலெக்ஷன் நெருக்கத்தில் தனக்கான டிஎம்கேனுடைய ப்ரெஷர் அதிகமானால் டுவர்ட்ஸ் விஜய் மீதான அட்டாக் அதிகமானால் முடிவுகள் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் என்டிஏவுக்கு போவதும் போகாமல் இருப்பதும் விஜயை திமுக எப்படி டீல் பண்ணுதுன்றதை பொறுத்த விஷயம் தான் எனக்கு தோணுது. அவரை ரொம்ப வயலண்ட்டாக டீல் பண்ணிட்டாங்கன்னா, இஃப் ஹி ஹஸ் பின் டெல்ட் வயலண்ட்லி, அவர் அந்த பக்கம் போயிடுவார். அவரை அவங்க கண்டுக்காமல் விட்டு தேர்ட் ஃப்ரண்ட்டை என்ஷூர் பண்ணாங்கன்னா ஐ திங்க் அவர் அங்கே போக மாட்டார். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே டிஎம்கே இதை எப்படி பர்சீவ் பண்ண போகுது? இப்போ விஜய் தனியாக நிற்கிறாருன்னா ஒரு உடைக்கிற ஓட்டால் யாருக்கு லாபம் அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா நேற்றைக்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டி ரொம்ப முக்கியமானது. முதல் கேள்விக்கு அவரான பதில் 2026 உங்கள் கூட்டணி திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு போது எல்லாரும் எதிர்பார்த்த ஸ்டாண்டர்டு பதில் அவர்கிட்ட இருந்து வரல. ஏன்னா ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, 26 இல்லை 31 இல்லை 36 இல்லை நாங்கள் தானாரு. அதையும் தாண்டி போய் என்ன சொன்னார், திமுக தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளுனார். ஒரு பகுத்தறிவு பேசக்கூடிய கட்சியிலேருந்து வரக்கூடிய ஒருவர், சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒருவர், நிரந்தரம் என்ற வார்த்தை ஒரு வாயிலிருந்து வருகிறதுனா மக்களே புரிந்து கொள்ளட்டும் இவர்கள் யார் என்பதை. ஆனால் சண்முகம் அவர்களை சிபிஎம் செயலாளர் சண்முகம் என்ன சொல்லுகிறார்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் சர்ப்ரைஸ், அது படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொல்கிறாரு, அது விஜய் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை பொறுத்தது. ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்க்கு, ஒரு சினிமா நடிகரோட கட்சி, ஒரு தேர்தலில் கூட அவங்க நிற்கலை, அவங்க எடுத்துக்கக்கூடிய நிலைப்பாட்டை பொறுத்து தான் திமுகவோட ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதான்றது அவர் சொல்கிறாருன்னா அதை ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தனியாக நின்றுதுன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த அலையன்ஸில் விஜய் சேர்ந்தாருன்னா இட் வில் பி டஃப் ஃபைட்டுன்றார். ஒரு அரசியல்வாதி வாயிலேருந்து டஃப் ஃபைட்டுன்னு வருதுன்னா கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு 1% வாய்ப்பு இருந்தால் கூட 10% 100% வாய்ப்பு இருக்க மாதிரி தான் கட்சிகள் பேசும். திமுக ஒன்றும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கல. 26 திமுக ஜெயிச்சிரும்னு அவர் ஒன்றும் ஆருடம் சொல்லலை, ஜோசியம் சொல்லலை. ஒரு பக்கம் முதலமைச்சர் நாங்கள் 21, 26 இல்லை 31, 36 அதை தாண்டி நிரந்தரம்னு பேசும்போது அவங்க தோழமை கட்சி 3 தேர்தல் அவங்க கூட இருக்க தோழமை கட்சி 26 இவங்க ஜெயிக்கிறது திமுக ஆட்சி அமையுமா அமையாதா என்பது விஜயை பொறுத்ததுன்றது நிலைமை எவ்வளோ கீழே மோசமாக இருக்குன்றதை காட்டலாம். அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே 2 விஷயங்க. எதிர்கட்சிகள் இல்லை அவங்களுக்கு. 2வது மீடியா டோட்டல் டிஎம்கே கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் தான் லக்கியஸ்ட் சிஎம்னு நம்ம அடிக்கடி பேசுவோம்ல, அது மீண்டும் ஒரு முறை இன்றைக்கி நிரூபிக்கப்பட்டிருக்கு. பட் எல்லா லக்குக்குமே ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. மேபி இஸ் லக் இஸ் ரன்னிங் அவுட், நமக்கு தெரியாது. அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். தோழமை கட்சி வாயிலிருந்து முதன்முறையாக அந்த வார்த்தை வருது. 26 ஸ்டாலின் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் விஜய் கையில் இருக்குன்றார். ஒருவேளை விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போனால், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தாவேகால இன்றைக்கி முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு போட்டிருக்காங்க. செயற்குழு தீர்மானம் யூஸ்வலான இது அவங்க அது மூலமாக திமுக அதிமுகவாக இருந்தால் கூட்டணி குறித்த முடிவை நாங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கொடுக்குறோம். இங்கே தலை இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் சிஎம்ன்றாங்க. நாங்கள் தான் சிஎம்ன்றது அட் ப்ரெசென்ட் கொடுக்கக்கூடிய வார்னிங் யாருக்கு, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு நீ வேணாம், நான் தனியாக தான் போகிறேன்றார். இது தனியாக போகிறாங்கன்னா 4 கார்னர் ஃபைட் இஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. ஆஸ் ஆஃப் நவ் அப்படி தான் இருக்குது. விஜயை திமுக அப்படியே விட்டுடுச்சுன்னா டேமேஜ் மேபி லெஸ். பட் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கிறாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டு வயலண்ட் அட்டாக்ஸ்னால் கண்டிப்பாக ஈ வில் சேஃப்டி அவரோட இண்டிவிஜுவல் ப்ரொடெக்ஷனுக்கு அவர் ஹேஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். அது இல்லாமல் அவர் தனியாக நின்னாருன்னா 4 கார்னர் ஃபைட் இன்க்ளூடிங் சீமான் வரும்பொழுது கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான். அது டுவர்ட்ஸ் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அவர் ஃபார்ம் பண்ணுறாரு, அது ஃபோர்த் ஃப்ரண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாரு விஜய் அப்படின்னா, அதற்கு பிறகு பிஜேபி ஏடிஎம்கேவும் விஜய் அட்டாக் பண்ணுற அந்த மோடுக்கு போகும்பொழுது அவர் என்னவாவார்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொபோசிஷன். அதுக்கு வாய்ப்பு குறைவு. அஸ்யூமிங் தட், ஒரு ஹைப்போதட்டிக்கலாக வச்சுக்கோங்க, விஜயகாந்த் தலைமையில் ஒரு மக்கள் நல கூட்டணி வந்த மாதிரி இப்போ ஒரு பாசிபிலிட்டி என்ன சொல்கிறாங்க, சிபிஎம்மும் விசிகாவும் விஜய்கிட்ட போகுன்றாங்க. நான் நம்பலை அப்படி போவாங்கன்னு. பட் பாலிடிக்ஸில் 100% எதையுமே நீங்கள் ரூல் அவுட் பண்ண முடியாது. ஓபிஎஸ்சியோ டிடிவியோ சேர்க்காத பட்சத்தில் அவங்க ஆப்வியஸாக ஏதாவது அப்படி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது சிபிஎம் விசிகா ஓபிஎஸ் எல்லாம் போய் விஜய் பக்கம் போகிறாங்கன்னா தென் இட் வில் பி அ ஃப்ரீ ஃபார் ஆல். மேபி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹெட்டிங் ஃபார் ஹங் அசம்பிளியாக கூட இருக்கலாம்.
பட் ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் கிளியர் எட்ஜ் ஃபார் டிஎம்கே. அதில் சந்தேகம் கிடையாது. ஏன்னா 4-way ஸ்பிளிட்டை வந்து அவங்க என்ஷூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போகிறாரு எடப்பாடி 8 மாதத்துக்கு மேலேயே போகிறாரு. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்போசிஷனும் இன்றைக்கி ஸ்டார்டட் ஹிட்டிங் த ரோட்ஸ். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக சார். ஒருவேளை அமித்ஷா அடுத்த முறை இங்கே வரும் பொழுது இப்போ நாளை மறுநாள் இழந்து சென்னை வராரு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அது பார்ட்டி சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன்ஸ்ங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அவர் ஓப்பனாக எடப்பாடி தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜெல்லிங் ப்ராசஸ் இல்லை மற்ற விஷயங்கள் மேட்டர். அவங்க ஏற்கனவே சொன்னவங்க மாற்றி பேசுறதால தான் பிரச்சனை வருது. லீலா பேலஸ் ஹோட்டலில் எடப்பாடி தலைமையில் தான் அரசாமைன்னு சொன்னார். 1 மாதம் பொறுத்த அண்ணாமலை என்ன சொன்னார், எனக்கு பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சியெலாம் இல்லை, பிஜேபி ஆட்சினார். 4 நாள் பொறுத்த அமித்ஷா என்ன சொன்னார், பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ்னாரு. 5வது நாள் என்ன சொல்கிறாரு, அதிமுகலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராக வருவார்ன்றாரு. நான் இந்த ஆம்பிகுட்டிக்கு ஒன்ஸ் ஃபார் ஆல் ஃபுல் ஸ்டாப். நீங்கள் சொல்கிற மாதிரி சென்னை வரும்போது எடப்பாடி தான் எங்கள் கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா அதை சொல்லிட்டாருன்னா தட் எண்ட்ஸ் த மேட்டர். அவங்க நினச்சாங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அதை செஞ்சிடலாம். ஆனால் அதை அவங்க செய்ய மறுக்கிறாங்க. அவங்க எடப்பாடியை டென்டருக்ஸில் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இது தேர் டிகிங் தேர் ஓன் கிரேவ்ஸ். அவங்க அதாவது பாஜக அதிமுக தங்கள் சவக்குழியை தாங்களே தோண்டிக் கொள்கிறார்கள் இப்படிலாம் ஆம்பிகுட்டியோட பேசுகிறதால. இது ஆவரேஜ் ஏடிஎம்கே ஓட்டர்கிட்ட அது வந்து இன்னமும் ஒரு ஹாட் பர்னிங்கை தான் அழற்சியை ஏற்படுத்துது. ஆல்ரெடி அது வந்து ஒரு அன்நேச்சுரல் அலைன்ஸாக இருக்கிறது. இன்னமும் சிக்கலை நோக்கி போகுது. அப்படி பார்த்தா குறிப்பாக பிஜேபி எங்கெல்லாம் ஃபீல்டு பண்ணுறாங்களோ அந்த இடம்லாம் அதிமுகக்காரங்க வேலை செய்ய மாட்டான். டெஃபினட்டாக அதிமுக வேலை செய்ய மாட்டான். இட் வில் பி அ டிசாஸ்டர்ஸ் ரிசல்ட் ஃபார் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ். இப்போ ஏடிஎம்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 29 தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும் எப்படி பார்த்தாலும். என்றால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பிஜேபியை ரெசைஸ் பண்ண முடியலன்னா எடப்பாடியை 31 பார்த்துக்கலாங்கிற இடத்துக்கு ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போய் முடிஞ்ச வரைக்கும் டிசாஸ்டருங்க. கம் வாட் மே ஃபைட் டு த ஃபினிஷ். இது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிரி திமுக. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு யார் கூட வேணால் சேர்றதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் பிஜேபியோட போய் சேர்ந்திருக்காரு. இதில் இன்னமும் அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்குன்னா இன்னமும் அவமானங்களை சந்திப்பார். கூட்டணி விட்டெல்லாம் வெளில வரமாட்டார். எழுதி வச்சுக்கோங்க. எந்த எண்டுக்கும் போவார். சிஎம் ஆகணும், நான் சிஎம் ஆகணும், அவ்வளோதான். அதில் வந்து பிஜேபி கூட்டணி அரசில் வருதுன்னா அது எலெக்ஷனுக்கு பின்னால் பார்த்துக்கலாம். ஆனால் அது இப்போ கமிட் பண்ண முடியாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் பிரதான எதிரி திமுகன்றதால எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியை உதறிவிட்டு வரமாட்டார். இந்த கூட்டணியில் நீடிக்கும் பொழுது மேலும் மேலும் அவருக்கு நெருக்கடிகளும் ஏன் அவமானங்களும் ஏற்பட்டாலும் அதை அவர் தாங்குவார். ஏன்னா திமுக வீட்டுக்கு போகணும். ஏன் கலைஞர் பண்ணலை? 99 ஊழலாக மதவாதமாக பெரிய ஆபத்து எதுன்னு போது ஊழல் தான் பெரிய ஆபத்துன்னு ஜெயலலிதாவுக்கு எதிராக போய் வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கட்டி பிடிச்சிக்கல. அப்போ அவங்க கேட்டார்ல, ஹர்கிஷன் சிங் சுஜித் கேசார்ல, ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கேன் அன் இண்டிவிஜுவல் பி மோர் டேஞ்சரஸ் தேன் அன் ஐடியாலஜின்னு கேட்கும்பொழுது அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் அவர் கலைஞர் வந்து திசை திருப்பினார். அது இப்போ அவர் பெரியவர், அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லைன்னு அதை வந்து நைச்சமாக கடந்து போனார். அதுக்கு முன்பாக இங்கே கூட்டமெல்லாம் நடந்துச்சு இல்லையா பிஜேபி? இல்லை அதுக்கு பிறகா கரசேவை இல்லை அது சார்ந்த விஷயங்கள் இங்கே வரும் பொழுது சென்னையில் அந்த கூட்டமெல்லாம் போட்டுட்டு அங்கம் வகிச்சுக்கிட்டே அது பிஜேபியில் அங்கம் வகிச்சுக்கிட்டே இங்கே ஒரு அதில் தான் அந்த ஹிந்து என்றால் அந்த இல்லை அது வந்து பிஜேபியில் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது தான் அவர் பேசினார். மதமாற்ற தடை சட்டத்தை ஜெயலலிதா 2003-4 கொண்டு வரும்போது 2002 மதமாற்ற தடை சட்டத்தை ஜெயலலிதா கொண்டு வரும்போது மத்தியில் வாஜ்பாய் அரசாங்கத்தில் மந்திரியாக இருந்துக்கிட்டு தான் டெல்லி சென்னையில் ராபர்ட்சன் சர்ச்சில் பேசும்போது கலைஞர் சொன்னது அக்டோபர் 24, 2002 ஹிந்து என்றால் திருடன்னு. அப்புறம் போய் உள்ளங்கவர் திருடன்னாரு. அவரோட ஸ்டேச்சருக்கு அவர் எதை வேணா பேசுவார், எஸ்கேப். அவருக்கு வந்து அவர் சக்கர வியூகத்தில் போவார். அபிமன்யுங்க அவர் எந்த சக்கர வியூகத்தையும் உடைப்பாரு, வெளியில் வருவார். ஆமாம், சக்கர வியூகத்தை உடைப்பாரு. சாரி, அர்ஜுனா. அவர் அபிமன்யு இல்லை, அர்ஜுனா. அவர் எந்த சக்கர வியூகத்தையும் உடைப்பாரு, வெளியிலையும் வருவார். மற்றவங்களுக்குலாம் வந்து அதிகபட்சம் அபிமன்யுவாக போய் மாட்டிப்பாங்க. அவர் அர்ஜுனா. அவர் வேற. இன்னைக்கு அவரை உதாரணம் நீங்கள் காமிக்க முடியாது. இது இப்போ நடக்கிற நிலைமை வேற. திமுக அண்ணா திமுக 2 பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரதான எதிரி அவங்களுக்கு திமுக அண்ணா திமுக, அண்ணா திமுக திமுக. அன்னைக்கு ஜெயலலிதாவை வீழ்த்துறதுக்கு பிஜேபி கூட கலைஞர் போனது நியாயம்னா இன்னைக்கு ஸ்டாலினை வீழ்த்துறதுக்கு எடப்பாடியை வந்து பிஜேபியோட போகிறது நியாயம்தான். அங்கே ஒரு நியாயம், எங்கே ஒரு நியாயம். 6 எம்பியை வச்சு நீங்கள் போய் ஆதரிச்சிங்கல்ல. ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம், அது மதவாத இயக்கம் அல்ல என்பதை திமுக தொண்டர்கள் வீடு வீடாக போய் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும்னு ஜூன் 99 முரசொலியில் எழுதினவர் தானே கருணாநிதி. அப்போ இன்றைக்கி உங்களுக்கு வேணும்னும் போது எல்லாம் மாறுது இல்லை. மத சார்பின்மை என்பது உயர்ந்த கோட்பாடு, அதில் மாற்று கருத்து இல்லை.
ஆனால் பிஜேபியோட சேர்றது தான் உங்கள் மத சார்பின்மைக்கு அளவுகோல்னா அதில் அதிமுகவை விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அதே அளவு ஈக்குவலாக திமுகவையும் தான் நீ விமர்சனம் பண்ணணும். குறைஞ்சபட்சம் அறிவு நேர்மை இருந்ததுன்னா இல்லை, மொத்தமாக சரண்டர் ஆயிருக்கானுங்க இன்றைய ஆளும் கட்சிக்கு. அதனால தான் இவ்வளோ பேச்சும் வருது. நிறைய சார் இவங்க ஏடிஎம்கே தரப்பில் ஒரு காலத்தில் அவங்க அன்அஃபிஷியலாக கிளைம் பண்ணது அண்ணாமலையை நகர்த்தணும் அப்படின்ற பிறகு தானே எடப்பாடி போய் கூட்டணி அறிவிச்சாருங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அண்ணாமலை ஸ்டில் இங்கே தான் இருக்கார், எதுவும் பதவிகள் கொடுக்காம இங்கே தொடர்வார். ஏன்னா குருமூர்த்தி ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேசும்போது என்டிஏவினுடைய கேம்பெயின் ஃபேஸ் அவர் தான் இருப்பார்னு சொல்லியிருக்காரு. அப்போ எடப்பாடிக்காகவும் ஓட்டு கேட்டு அண்ணாமலை போகணுன்னா அது இட் வில் பி டிசாஸ்டருங்க. இட் வில் பி டிசாஸ்டர். நீங்கள் அண்ணாமலையை வச்சுக்கிட்டு 26 எலெக்ஷனை அதிமுக பாஜக கூட்டணி சந்தித்ததுன்னா ஸ்டாலின் 2வது முறை முதலமைச்சர் ஆவதை அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதற்கான சிறப்பான பணிகளை அண்ணாமலை செய்வார். திமுகவோட 2வது ஆட்சி காலத்தை ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த திருப்பணியை மற்றவங்க திமுகவோ அதனுடைய தோழமை கட்சிகளோ இல்லை, திமுக கவலையே பட வேணாம். அந்த காரியத்தை அண்ணாமலை சிறப்பாக அமோகமாக செவ்வனே செய்து முடிப்பார். அதனால் குருமூர்த்தி சொல்கிறத கேட்டு ஏதாவது யாராவது உருப்பிருக்காங்களா? குருமூர்த்தி சொல்கிறத கேட்டு ஓபிஎஸ் கதை என்ன, இன்னைக்கு இவர் செங்கோட்டையன் கதை என்ன, அன்புமணி கதை என்ன, எத்தனை உதாரணம் சொல்லலாம். குருமூர்த்தி ஆலோசனை கேட்டிங்கன்னா என்ன நடக்குன்றதுக்கு இப்போ சமீபகால உதாரணங்கள் இவை எல்லாமே. நீங்கள் அண்ணாமலையை வந்து என்டிஏவோட சென்னை தமிழ்நாட்டில் என்டிஏவோட ஃபேஸாக வச்சிங்கன்னா அதை விட கேம்பெயின் ஃபேஸாக அண்ணாமலையை கேம்பெயின் ஃபேஸாக என்டிஏ கேம்பெயின் ஃபேஸாக 26 தேர்தலுக்கு வச்சிங்கன்னா அதை விட லாபம் திமுகவுக்கு எதுவும் கிடையாது. தன்னுடைய கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுத்து எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் ஸ்டாலின் கவலையே பட வேண்டியதில்லை. அவர் 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்பது சத்தியம். எது அண்ணாமலை என்டிஎஃப் கேம்பெயின் ஃபேஸாக இருந்தார்னா அந்த அதிர்ஷ்டம் ஸ்டாலினுக்கு இருக்குமானால் அதை விட திமுகவுக்கு லாபம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஏற்கனவே ஸ்டாலின் அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர். இந்த அதிர்ஷ்டம் அவருக்கு சேருமையானால் அது மேலும் ஒரு மணிமகனமாகத்தான் அவருடைய கிரீடத்தில் இருக்கும். கண்டிப்பாக சார். அவர் கடந்த காலத்தில் சொன்னார் 2 பேரை மாற்றாதீங்க, ஒன்று அண்ணாமலை இன்னொன்று ஆளுநர்னாரு. அதில் ஒருவர் போனார், ஆளுநர் தொடர்கிறார். அவர் சைலண்டாக இருந்தாலும் இப்போ அமித்ஷாவே அந்த டபுள் ரோலையும் சேர்த்து பார்க்குறாரோங்கிற ஒரு சந்தேகமும் கூட பரவலாக பேச ஆரம்பிச்சிச்சாமா. ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஒரு விரிவான ஒரு இடல் உங்கள் நேரத்துக்கு பிறகு முக்கியம். நன்றி சார். நன்றி சார்.